அது அகசியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனமது செம்மையானால், எப்படி மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் என்பது சொல்லியிருக்கவங்ககிட்ட எப்படி இருக்கு, மனம் என்னவா இருக்கு, அதுதான் ஜீவனா இருக்கு. அந்த உயர்ந்த ஜீவன், அன்பான ஜீவன், அறிவான ஜீவன், அந்த பெரிவான ஜீவனா நம்ம கொண்டு வரணும். அது தியான பயிற்சியில ஒவ்வொரு நாளும் ஆசை, துக்கம், பயம், சோர்வு, கவலை அப்படின்னு நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா பதிஞ்சு 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 நம்மளுடைய பேரறிவை நசித்து கெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மமாகிய பிரணவத்தை ஒட்ட விடாமல் நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதனால மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். சரியா? அப்ப மனம் செம்மையாகணும். அந்த செம்மையாக அந்த ஓர் உணர்வாக இருப்பதற்கு தான் இந்த தியான பயிற்சி. அப்ப ரொம்ப அன்பா, ரொம்ப அறிவா, ரொம்ப கருணையா, இரக்கமா, ரொம்ப தயவா நம்ம வாழ கத்துக்கணும். அப்படி நம்ம வாழ கத்துக்கிட்டே இருக்கும்போதே இதுதான் உயர் ஞானம், உயர் கல்வி. கல்வி என்பது அறிவு, கல்வி என்பது கலை, அறிவுதான் ஞானம். சரியா? அப்ப மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை, மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். இப்ப நம்ம பயிற்சி மனமது, இந்த மனசை செம்மப்படுத்துறதுக்கு தான் நம்மளுடைய ஜீவனை அந்த ஓர் உணர்வாக அந்த உயர மேலும் கீழும் நம் சதா மேலும் கீழும் இறக்கி ஏற்றி இறக்கி நம்ம அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனம் செம்மையாகி ஓர் உணர்வானதுக்கு அப்புறம் அந்த இது தேவையில்லை, வாசியை உயர்த்த வேண்டாம். அப்ப மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். அதாவது மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். அந்த வாயுவாகிய அந்த ஜீவனாகிய அந்த உணர்வை அப்படியே சதா அந்த நிஷ்டையிலேயே நம்ம அப்படியே இருந்து அறிவை, அந்த பேரறிவை உணர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த பிரணவ நாதத்தை உணர்ந்து கொண்டே இருக்கணும். அப்ப அந்த வாயு உயர்த்த தேவையில்லை. மேலும் கீழும் அந்த கெதி பயிற்சி, அந்த பயிற்சி ஈச்சி மனம் ஒடுங்கிட்டா அது தேவையில்லை. அதே மாதிரி மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். சரியா? மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே. இங்க அந்த மந்திரம் சொல்லக்கூடிய அந்த பிரணவநாதம், அந்த அகாரம், உகாரம், அந்த மகாரம் ஆகிய அந்த 3 நிலைகள், இந்த 3 நிலைகள் எப்படி உண்டாகுது அப்படின்னா, அகாரமாகிய உயிரெழுத்து, சரியா? அந்த அகாரமாகிய உயிரெழுத்து மகாரமாகிய மனம் ஒடுங்கக்கூடிய மௌன நிலை. மகாரம் என்பது மௌன நிலை. சரியா? விகாரம் என்பது நம்மளுடைய பரநிலை. சரியா? அதான் அகாரம், உகாரம், மகாரம். இது முப்பரிமாண கொள்கையிலே இருக்கு. அப்ப எண்ணமாக, செயலாக, நினைவாக நமக்கு இந்த 3 செயல்கள் இல்லாட்டினா, இதைத்தான் நம்ம அணு கோட்பாட்டுல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், எந்த ஒரு செயலுமே அணுத்தன்மையா தான் நமக்கு நம்மளுடைய அது ஒரு மின்காந்த ஆற்றலா தான். இப்ப நம்ம தியானம் பண்ண நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மனம் சொந்த ஸ்தானத்துக்கு, மனம் சொந்த ஸ்தானத்துக்கு வருது. சொந்த ஸ்தானம்டா ஒரு பரமானந்தம், ஒரு ஆனந்தமான நிலை.